ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு மற்றும் புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதனுடைய வாளி. இதனுடைய மேற்புற விட்டம் 10 மீட்டர், அடுத்த அடிப்புற விட்டம் எவ்வளோ 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய உயரம் எவ்வளோ 4 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு தீர்வு இதனுடைய பெரிய வட்டத்தினுடைய விட்டம் 10 மீட்டர். அடுத்தது இதுக்கு பாதி இதை ஆரம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் பாதி 10ல் பாதி அளவு 5. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 5 மீட்டர்னு வச்சுக்கிட்டோம். அடுத்து ஸ்மால் டி இதனுடைய டயமீட்டர், அதாவது இதனோட விட்டம் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு 2 மீட்டர், ஹெச் ஈக்குவல் டு 4 மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதனுடைய நமக்கு இடைக்கண்டத்தினுடைய வலைப்பரப்பு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதுக்கு நமக்கு வந்து கேபிட்டல் ஆர் நமக்கு தெரியும், அதாவது பெரிய வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோ நமக்கு 5ன்னு தெரியும். அடுத்து இந்த ஸ்மால் ஆர் எவ்வளோ நம்ம 2ன்னு தெரியும். அடுத்து நம்ம இந்த எல் நமக்கு தெரியாது. அப்போ இதனுடைய சாய்வுயரம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சாய்வுயரம் ஈக்குவல் டு √h² ப்ளஸ் நமக்கு r² தான் ஃபார்முலா. ஆனால் இங்கே பெரிய வட்டத்தினுடைய ஆரமும் சின்ன வட்டமும் ஆரம் இருக்கிறதுனால நம்ம கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் r² நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ √h எவ்வளவுங்க 4. எனவே 4² ப்ளஸ் கேபிட்டல் ஆர் எவ்வளவு 5 மைனஸ் ஸ்மால் ஆர் எவ்வளவு 2 இதனுடைய ஸ்கொயர். அப்போ இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ 16, 5ல் 2 போச்சுன்னா 3, இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளவு 9. ஓகேவா? அப்போது √16 ஒரு 9ஐயும் கூட்டினோம்னா 25. அப்போ 25 ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் எவ்வளவு 5. அப்போ நமக்கு எல் எவ்வளவு 5 மீட்டர்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இடைக்கண்டத்தினுடைய வலைப்பரப்புக்கு வருவோம். இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல் சதுர அலகுகள். இதை நீங்கள் பாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பைக்கு மதிப்பு 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் எவ்வளவு 5 ப்ளஸ்ஸு ஸ்மால் ஆர் எவ்வளவு 2 இன்ட்டு எல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 5. ஸோ 22/7 5 2ஐயும் கூட்டோம்னா 7 பெருக்கல் 5. ஸோ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் பண்ணுங்கள். அப்போது 22 × 5 எவ்வளவு 110 சதுர சென்டிமீட்டர். இதுதான் நம்ம இடைக்கண்டத்தினுடைய வலைப்பரப்பு. இப்போ கூம்பினுடைய மொத்த பரப்புக்கு வருவோம். கூம்பினுடைய மொத்த பரப்பு இதுதான் ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ஏற்கனவே நம்ம நினச்சிருக்கோம். ப்ளஸ்ஸு கேபிட்டல் r² ப்ளஸ் ஸ்மால் r². இப்போ பைக்கு மதிப்பு 22/7. கேபிட்டல் ஆர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 5, ஸ்மால் ஆர் எவ்வளவு 2, எல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 5 ப்ளஸ்ஸு கேபிட்டல் r². கேபிட்டல் ஆர் எவ்வளவு 5. இப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, ஸ்மால் ஆர் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அப்போ 22/7 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள் 5 2ஐயும் கூட்டினோம்னா 7, 7 5 35 ப்ளஸ் 25 ப்ளஸ் 4. அப்போ 22/7 இன்ட்டு இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்போ 35 ஒரு 25 எவ்வளவு 60, 60 ஒரு நாளும் 64. அப்போ 22/7 இன்ட்டு 64. இப்போ 22ஐயும் 64ஐயும் பெருக்கணும்னா 1408. இதை 7ல் வகுத்தோம்னா 201.14 சதுர மீட்டர்னு வரும். ஓகேவா? இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது